கும்பராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜென்மசனி விலகிடுச்சு. ஸோ ஜென்மசனி விலகிட்டாலே உங்களுக்கு வந்து 7.5 சனியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைனா ஜென்மசனியை தாண்டணும். அது முதல் 5 வருஷத்தை தாண்டணும். அதை தாண்டிட்டாலே அவங்களுக்கு வந்து நிறைய ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. குறிப்பாக வந்து தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி வரும்போது அவங்களுடைய கெரியரில் வந்து நிறைய செட்பேக், அதாவது முட்டுக்கட்டைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு வேலையே போயிருந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில், அதாவது 2026 ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ரீசன் வந்து சனி வந்து 2ல் போகிறதால அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் குரு வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அந்த 5ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீது 7 ஆண்டுகளுக்கு பிறகு விழுக ஆரம்பிக்குது. குருபலம் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தைரியத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துலேயே நல்லது ஒரு வேலை கிடச்சிரும். சில பேருக்கு வந்து ஒரு வேலை வந்து ப்ரொமோஷனோடய கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த லெவலில் ஒர்க் பண்ணீங்களோ அதையும் தாண்டி ஒரு ஹையர் ப்ரமோஷனில் நல்லது ஒரு சேலரியில் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ இந்த பணப்பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து விட்டு வெளில வந்துடுவாங்க. கடன் தொல்லை அப்படிங்கிறது வந்து இனிமேல் இருக்காது. ஏன்னா சனி 2ல் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குருவோட அருளும் இருக்கிறதால உங்களுக்கு வந்து பண வரத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு கூட யாராவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சமயம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் போய் மாட்டிருந்திருப்பீங்க. அதாவது ஒரு 4 மாதம் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் வரலன்னு சொல்லி சில பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அந்த சம்பளமும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு பெண்டிங் சேலரி, லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வர வேண்டிய சேலரின்னு சொல்லி பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு வந்து வருஷத்தோட தொடக்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து நடுப்பகுதியில் 6ஆம் வீட்டுக்கு போனால் கூட அந்த அளவுக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா ஜென்மசனி விலகிட்டாலே உங்களுக்கு வந்து 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 75-80% பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அது எல்லாமே வந்து குரு 6ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து அதனோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த முதல் 6 மாதத்துலேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது ஜூலை மாதத்துலேருந்து இருக்கக்கூடிய பீரியடில் வந்து புதுசாக கடன் வாங்காமல் இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து 7.5 சனிலேருந்து கடைசி பாகத்தில் இருக்கீங்க. அதாவது சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு நல்லதொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. ஸோ உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கஷ்டம் கூட உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2026 வந்து கும்பராசிக்காரங்களுக்கு மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்க போகுது.